ராஜாவினிடத்திலிருந்து ஒரு லெட்டர் வந்துச்சுன்னா நம்ம காலையில ஒரு நேரம் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு மற்ற 2 நேரமும் ஸ்கிப் பண்ணிட்டு யாரையாவது ஒருத்தரை பார்க்க போவோம், ராஜாவை பார்க்க போவோம், இல்லைன்னா இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்க போவோம். ஆனா தானியேல் என்ன ஒரு டிசைட் பண்ணியிருந்தான்னா, எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வேணாலும் வந்துடட்டும், எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வேணாலும் இருக்கட்டும், எனக்குன்னு ஒரு நாள்ல 3 டைம் நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். காலையில நான் ஜெபிப்பேன், மத்தியானம் நான் ஜெபிப்பேன், சாயந்தரம் நான் ஜெபிப்பேன். 3 வேளை அது என்னுடைய பிரேயர் டைம். இந்த பிரேயர் டைமை நான் யாருக்காகவும் எந்த பிரச்சனைக்காகவும் நான் அந்த பிரேயர் டைமை மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு தானியேல் முன்பு ஜெபித்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வச்சு அந்த டைம்ல போய் சரியா ஜெபம் பண்ணாராமா, சரியா ஜெபம் பண்ணாராமா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் வருங்காலத்தில் நடக்கக்கூடிய சகல வெளிப்பாட்டையும் கர்த்தர் தானியேலுக்கு கர்த்தர் தந்தார். சிங்கத்தினுடைய கெபியிலே போடும்போது கூட